பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்கள். நாம் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசர்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு காண்பித்து தந்தாலும் இன்று தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? தேவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுக்கு அவர்கள் கர்த்தரிடமாய் கிட்டி சேரும்படியாய், எப்படி பவுல் தேவனிடமாய் அநேகரை கிட்டி சேர பண்ண மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தாலும், அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரிடமாய் கிட்டி சேரும்படியாய் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது மாத்திரமல்ல, பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய நாம் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த 2 காரியங்களும் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த 2 காரியங்கள் இருப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு அவங்க பிரயோஜனமா இருக்காங்க, அப்படி இல்லைன்னா இடரலா இருக்காங்க. தேவர்களாகி நாம் பிரயோஜனமா இருந்தாலும் இடரலா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல மற்றவர்களுக்கு இடரலா இராமல் இருந்தாலும் நிச்சயமாய் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டும். இந்த 2 காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்பொழுதுதான் பவுலை போல கர்த்தருக்கென சாட்சியாய் மற்றவர்களை கர்த்தரிடமாய் கிட்டி சேர பண்ண, தன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தரித்து கொண்டது போல தேவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு அவன் தன்னை காத்துக்கொண்டான். இதே போலதான் தேவர்களாகிய நாம் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. திருடனை போல அவர் வருவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் வரும் நாளையும் நாழிகையும் நாம் அறியாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? அப்படின்னா மற்றவர்களுக்கு இடரலா இருக்கா? நம்முடைய கிரியைகள், நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டு நாம் பிற்பாடு அதை உணர்ந்து கர்த்தரிடமா திரும்பிடலாம். ஆனா நாம் செய்த தவறு நிமித்தம் யாராவது ஒருத்தவங்க இடரல் அடைந்திருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இடறி போயிருந்தாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் நம்மிடத்தில் தான் கணக்கு கேட்பார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை யாருக்கு இடரலா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகள். நிச்சயமா நம்ம பிரயோஜனமா தான் இருக்கணும். பிரயோஜனமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய அனுதின வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை தரித்து கொண்டது போல நாமும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமே, ஆனால் அவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கை அவன் சகோதரர்களுக்கும் எகிப்து தேசம் முழுவதற்கும் பிரயோஜனமா இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கை யாருக்குமே இடரலா இல்லை. எந்த விதத்திலும் தானும் இடறி போகாதபடிக்கு, தன்னுடைய கிரியை நிமித்தம் மற்றவர்களும் இடறி போகாதபடிக்கு யோசேப்பு தன்னை காத்து கொண்டான் கர்த்தருக்குள்ளே. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் அழைத்த அழைப்பையும், நமக்கு தேவன் தந்த கிருபை வரங்களையும் அதை இழந்து போகாமல், நமக்கு தேவன் தந்த நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை காத்து கொண்டவர்களாய், பவுலை போல கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் தேவர்களாகி நாம் மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணத்தக்கதாய் நம்முடைய அனுதின கிரியைகள் இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சுய பலத்தால் முடியாது. பரத்திலிருந்து அருளப்பட்ட பலனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட அந்த பலத்தால் மட்டுமே, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் மட்டுமே
நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள முடியும். இதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய காரியம் பவுலை போல நாம் இதை வாஞ்சிக்கணும். பவுல் இதை வாஞ்சித்தான். கர்த்தர் அவனுக்குள்ளே தம்முடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருந்ததுனால, தேவனுக்கு பிரியமான கிரியைகள் பவுலுக்குள்ளே வாஞ்சியா எழும்புனதுனால, அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அதை அவனுடைய கிரியை மாற்ற அவர் அவனை பலப்படுத்தினார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நாம் வாஞ்சித்தோமையானால், நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழவும் மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது என்கிற அந்த நினைவோடு கர்த்தருக்கு பிரியமான இந்த கிரியைகளை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிற நம்மை பலப்படுத்தும்படியாய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நாம் இந்த இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனத்திலே உதவி செய்யும்படியாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலன் பரிசுத்த ஆவியானவர். நிச்சயமா அவர் நம்மை கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை உருவாக்கி அவருடைய மனவாட்டியாய் உருவாக்கி முடிவில் நித்திய ஜீவனை நம்மை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தில் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆழ்த்துவோம், பிறரை ஆழ்த்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்